ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைல் பொரிச்ச மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து கேரளா ஸ்டைல் மீன். கேரளாவில் இந்த மாதிரி தான் மசாலா போட்டு செய்வாங்க. இது கேரளாவில் தான் கிடைக்கும்னு இல்லை, நம்ம வீட்லேயும் நம்ம இது மாதிரி மசாலாலாம் போட்டு செய்து சாப்பிட்லாம். நான் இதில் என்னென்ன மசாலாலாம் போட்டிருக்கேன்றது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இந்த மீன் என்ன மீன்னா, இது வந்து வவ்வால் மீன். வவ்வால் மீனில் நல்லா வெள்ளை வவ்வால்னு சொல்லுவாங்க இது பேர். இதை எப்படி நான் க்ளீன் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணணுன்றத காமிக்கிறேன். இது மேலே ரொம்ப பொடி பிராலாக இருக்கும். நம்ம ஒரு கத்தியை வச்சு நல்லா பிராண்டி ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் வந்து அந்த வால் இதெல்லாம் இருக்கும், ரெக்கைங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வெட்டுறதுக்கு கொடுத்தோம்னா முழுசாக அந்த தலையை வெட்டி எடுத்துகிட்டு தான் தருவாங்க. நம்ம வீட்டிலே கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம பொரிச்ச மீன் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து க்ளீன் பண்ணோம்னா எதெல்லாம் நம்ம கரெக்டாக உள்ளேருந்து க்ளீன் பண்ணலாம், கரெக்டாக எடுக்கலாம்னு நமக்கே தெரியும். இப்போ இந்த மீனில் இருக்கிற ரக்கையை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு தலைக்குள்ளே அந்த தலையை வந்து அந்த செதில் வந்து எடுக்காமல், ரெண்டு பக்கமும் இது இருக்கும் இல்லையா தலையோட இது, அதை எடுக்காமல் உள்ளே இருக்கிற குடலை எடுத்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தால் தான் உள்ளே இருக்கிற மீன் வந்து சின்ன குட்டி மீன்கள்லாம் சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் உள்ளே இருக்கும் அந்த குடல் உள்ள. நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பொறுமையாக பார்த்து எடுக்கணும். இந்த மீன் வந்து 3 நல்ல ஐ லெவல் மீனில் இது ஒரு மீன். எப்படின்னா 3 ஜாதி மீன்களில் இது ஒரு மீன். வவ்வால், கொடுவா, வஞ்சரம். இது வவ்வால். வஞ்சரம் இருக்குது, தனியாக இருக்குது. இது முழு மீனாக பொரிச்ச மீன் செய்கிறதுக்கு இந்த கொடுவாலும் வவ்வாலும் தான் சரியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மீனை எடுத்திருக்கேன். இது ஒரே முள் தான் நடுவில் இருக்கும். நல்ல சதையாக நல்லாயிருக்கும். இந்த மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும், மென்று சாப்பிட்லாம். அது அந்த ரெக்கைகள்லாம் கூட சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பொரிச்ச மீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான மீன் இது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குடலை வந்து ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். உள்ளே நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் பிறால்லாம் நம்ம முதல்ல எடுத்துட்டோம் இல்லையா, நம்ம உள்ளே இருக்கிற குடலில் இருக்கிறது மட்டும் அந்த கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா இந்த பக்கம் நல்லா இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது உள்ளே நம்ம மசாலாலாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால் நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அது பாருங்கள் வீடியோவில் பண்ணி எடுத்துகிட்டு மேலே நல்லா மஞ்சள் போட்டு, ஏன்னா நீச்சல் ஸ்மெல் அடிக்கும் மீன் இல்லையா, அதனால் கடல் மீனுன்றதுனால அது ஃபுல்லாக அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அந்த மஞ்சளை அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இது க்ளீனாகவும் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி இதோட இதாக ஃபினிஷிங். நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த மஞ்சள் போட்டு கழுவிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம ஸ்டெப் ஆரம்பிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மசாலாலாம் இறங்குறதுக்காக கோடு போட்டணும். இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம். நான் இது பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஷார்ப்பான கத்தியாக எடுத்து நல்லா கோடு போட்டுக்குங்க. இப்போ மீன் வெட்டுற கடையெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி நல்ல கத்தியாக பார்த்து இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா காரம் இறங்கும், டேஸ்ட் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கோடு போட்டு நீங்களும் அதேமாரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து கோடு போட்டு வச்சுட்டுக்கிறீங்க. அடுத்து வந்து நம்ம மீன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கோடு போட்டு வச்சுக்கணும். எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் க்ளீன் பண்ணி, நீங்கள் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணாமல் நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவையோ நம்மளே பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம வீட்டில் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு பிகினராக இருந்தவங்க, உங்களுக்கு மீன் இதை வாஷ் பண்ண தெரியாது, இது எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாதுன்றதுக்காக தான் இதை நான் சேர்த்து போட்டிருக்கேன். இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீனை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஆனியன் இருக்கு இல்லையா அது, தக்காளி ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் சோம்பு, சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா பேஸ்ட்டாக ரொம்ப நைஸாக தேவையில்லை, ஓரளவுக்கு நல்லா அரைகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்புக்கு அந்த மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் மொத்தமாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோடு சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க.
கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த காரம் எல்லாமே சேர்ந்து அது மொத்தமாக அந்த மசாலா, இந்த மசாலாவை நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த மீன் பொரிச்ச மீன் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேரளாவில் செய்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கேரளா தான் போடணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா நல்லா கலக்கி வச்சுட்டு அந்த மீனில் நல்லா அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த இது வந்து மீனுன்றதுனால கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் சேர்க்கணும். அந்த புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா, சிட்ரிக் ஆசிட் இல்லையா, அதனால் அது கூட கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கணுன்றதுனால அது கூட சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா அந்த மீன் ஃபுல்லாக. ஏன்னா வந்து அதில் நல்லா அந்த இடையில நம்ம கோடு போட்டிருக்குறோம் இல்லையா, அந்த கோட்லலாம் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி அந்த மசாலாவை எடுத்து நல்லா தடவிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி நல்லா தடவி வச்சிடணும் நல்லா. ஏன்னா அந்த மசாலா அதில் ஊறணும் இல்லையா, அதனால தான் 2 சைடும் நல்லா அந்த மசாலா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மசாலா. அந்த ஒரு மீன் நம்ம பெரிய மீன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா. நான் இந்த மீன் வந்து எப்படியும் ஒரு 3/4 கிலோ இருந்துச்சு, 750 கிராம் மீன் இருந்துச்சு. இது நான் அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, இதெல்லாம் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து எல்லாம் கலந்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நான் வச்சு கலந்துருக்கேன். உள்ளுக்குள்ளே இதை 2 பக்கமும் தடவிட்டு நம்ம உள்ளே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த உள் சைடும் நம்ம நல்லா அந்த மசாலாவை போட்டு நல்லா உள்ளே அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து நம்ம நான் வாழை இலையில் போட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இதில் வந்து இந்த மீன் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஆயிலில் வந்து அதில் நிறைய ஆயிலையாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம வாழையில போட்டு ஹோல்ட் பண்ணி நல்லா மடித்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஆயில் ரொம்ப இருக்காது. நல்லா மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கருவேப்பிலை முழுசாக கொத்து கருவேப்பிலை இருந்தாலும் வச்சிடலாம், உங்களுக்கு இஷ்டம் விருப்பம். வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய இலையாக வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டபுள் இலையாக போட்டு ஹோல்ட் பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா வெளியே வந்து தெரியக்கூடாது. அதனால் 2 பக்கமும் வச்சு வாழை நார் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஹோல்ட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராகிடும் அந்த மீன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஹோல்ட் பண்ணி கட்டிட்டு என்ன பண்ணணும், ஒரு பெரிய டவா, நம்ம வீட்டில் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு டவா வச்சுருப்போம் இல்லையா, அந்த டவா வச்சு அந்த டவாயில் இந்த மீனை தூக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிட்டேன். ஏன்னா கேரளா ஸ்டைலுன்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்காக. அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம அதில் முதல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம மடித்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழை இலை போட்டு, அதை தூக்கி அந்த டைரெக்டாகவே நம்ம அந்த டவாவில் போட்டுடணும். டவாவில் போட்டு சிம்மில் தான் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. எடுத்ததுமே ஹையில் வச்சுட்டா தீஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம சீக்கிரம் உள்ளே வேகணும். உள்ளே மசாலாலாம் சேர்த்துருக்கோம். அந்த மசாலாலாம் வேகணும்னு சொன்னால் நம்ம வந்து பொறுமையாக தான் நம்ம பண்ணணும். இந்த பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய அதுக்கு ஏற்ற மாதிரி டவா வச்சுருக்கேன் பாருங்கள். அதை டவா வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அது காஞ்சிருச்சான்னு இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் காஞ்சதும் எடுத்து அப்படியே அந்த மீனை தூக்கி அதில் வச்சுருங்க. அந்த வாழை இலையோடு வைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஆயில் வந்து நான் அந்த டவாவில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு வேக வைக்கிறோம். நல்லா சிம் தீயில வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுங்க. இதுக்கு நிதானம் வேணும். நிதானமாக தான் செய்யணும். இந்த மீனை பொரிச்ச மீன் இல்லையா, டைரெக்டாக போட்டு நம்ம டவாவில் போட்டு வேக வைக்கிறது இல்லை. நம்ம சின்ன மீன்கள்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போமா, அந்த மாதிரி ஆயில்லாம் அதில் நிறைய சேர்ந்துருக்காது. இந்த இலையிலோடு சேர்ந்து வேகிறதுனால இது வந்து 2 பக்கமும் சிம்மில் வச்சு நிதானமாக வேக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒரு சைடு நல்லா வேக வச்சுட்டேன்னா அடுத்த சைடு அப்படி திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ திருப்பினதும் இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தீஞ்சா மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உள்ள மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி வேக விடணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் கூட அது பாருங்கள், அது புகை வரும். ஏன்னா அந்த எண்ணெயோடு டைரெக்டாக இருக்கு இல்லையா, அது புகை அது மாதிரி வரும். நீங்கள் பயப்படாதீங்க. நல்லா கொஞ்சம் இது மாதிரி திருப்பி வேக விடணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். அப்போ தான் அந்த வாழையில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சே, உள்ளே இருக்கிற மீன் ஏதோ ஆகிடுமோன்னெலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எப்படியும் ஒரு
ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பொறுமையாக தான் வேக வைக்கணும் இந்த மீனை. மீன் ஏன்னா பெருசில் வரையா 750 கிராம் இந்த மீன். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நிதானமாக பொரித்து எடுத்து இதை மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அந்த வாழை இலையை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வாசனை வேகும் போதே கம கம கமன்னு வாசனை வரும். நீங்களே பாருங்கள். இதை எடுத்து பிரித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே அந்த வாழை இலையில் இருக்கிற சத்தும் நமக்கு அதில் இறங்கியிருக்கும். அதே மாதிரி ஆயில் இது இறங்கியிருக்காது அந்த மீனில். இந்த மீன் வந்து பொரிச்ச மீன் பேர். கேரளாவில் அவ்வளோ நல்லா செய்வாங்க அந்த மீனை. அவ்வளோ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மீன் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்திருக்கா. இதே மாதிரி தான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள். கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் எப்படி செய்து சாப்பிட்ருக்கு. இந்த மசாலாலாம் போட்டு நான் சொன்ன மசாலாலாம் போட்டு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி அல்வா தொண்டு மாதிரி வருது பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இந்த மாதிரி இந்த பொரிச்ச மீன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.